நண்பர்களே, இதை நீங்கள் கேட்டதும் உங்கள் நெஞ்சம் பரபரக்கும். மிதுன ராசி நண்பர்களே, அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாது. இது வெறும் கணிப்பு இல்லை. இது 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அரிய கோள் அமைப்பு. நான் இதை சொல்லும்போதே என் கண்களில் நீர் வருகிறது. ஏனென்றால் மிதுன ராசி நண்பர்கள் இவ்வளவு காலம் அனுபவித்த கஷ்டங்கள் இனி போய்விடும். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை இப்போது வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தீர்களோ, எத்தனை முறை தோல்வி கண்டீர்களோ, எத்தனை முறை ஏமாற்றம் அடைந்தீர்களோ, இனி அது எல்லாம் மறந்து போகும். ஏனென்றால் அடுத்த 15 நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் தொடங்கப் போகிறது. இது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக அரிதாக நடக்கும் ஒரு நிகழ்வு. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான வீட்டில் பிரவேசிக்கப் போகிறார். சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் வந்து நிற்கிறார். ராகு கேது இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாவங்களில் சஞ்சரிக்கிறார்கள். இதை கேட்கும்போது உங்களுக்கு நம்ப முடியவில்லை தானே? ஆனால் இது 100% உண்மை. இது 100% நடக்கப் போகும் அதிசயம். கோள்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைவது என்பது மிக அரிதான நிகழ்வு. இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நான் இப்போது சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. அடுத்த 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் 5 பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. ஒவ்வொரு மாற்றமும் உங்களை மேலும் மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். முதல் மாற்றம் உங்கள் தொழிலில் வரப்போகிறது. இரண்டாவது மாற்றம் உங்கள் பணத்தில் வரப்போகிறது. மூன்றாவது மாற்றம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது. நான்காவது மாற்றம் உங்கள் உடல்நலத்தில் வரப்போகிறது. ஐந்தாவது மாற்றம் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வரப்போகிறது. இப்போது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிக முக்கியமான பாவத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கியிருக்கிறார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு அபார அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவான் என்பவர் அறிவையும் செல்வத்தையும் கொடுக்கும் கிரகம். அவர் உங்கள் ஜாதகத்தில் சாதகமான இடத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியமே இல்லை. வேலையில் பதவி உயர்வு வரும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பும். அதே நேரத்தில் சனி பகவான் இப்போது உங்களுக்கு நன்மை செய்யும் கோணத்தில் இருக்கிறார். சனி பகவான் என்றாலே பலர் பயப்படுவார்கள். ஆனால் சனி பகவான் சாதகமான நிலையில் இருந்தால் உங்களுக்கு கடின உழைப்பில் பெரிய வெற்றியை கொடுப்பார். நீண்ட காலமாக உழைத்து வருபவர்களுக்கு திடீரென்று பெரிய வெற்றி கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். எதிரிகள் தோற்று ஓடுவார்கள். சொத்து வாங்கும் யோகம் வரும். ராகு கேது இப்போது உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும் பாவங்களில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ராகு என்பவர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரகம். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் வரும். தொழில்நுட்பத் துறையில் வேலை கிடைக்கும். கேது என்பவர் ஆன்மீக சக்தியை கொடுப்பார். உங்கள் 6வது புலன் வலிமை பெறும். உள்ளுணர்வு தெளிவாகும். தியானம் செய்தால் பெரிய சக்தி கிடைக்கும். இந்த 3 பெரிய கிரகங்களும் ஒரே சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பது என்பது மிக அரிதான நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியாகும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உங்கள் கனவுகள் நனவாகும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். அடுத்த 15 நாட்களில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கும். நீங்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்போது வரும். உங்கள் அதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள். உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். சம்பளத்தில் பெரிய உயர்வு கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான செய்தி. அடுத்த 20 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமை அனைவருக்கும் தெரியும். உங்களை தேர்வு செய்வார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது தங்க காலம். உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் வரப்போகிறது. புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். நல்ல டீல்கள் முடியும். பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் இப்போது தொடங்கலாம். இது மிகச்சிறந்த நேரம். கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் தொடங்கும் வியாபாரம் நிச்சயம் வெற்றி பெறும். ஆரம்பத்தில் சிறிது கஷ்டம் இருக்கலாம். ஆனால் விரைவில் அது சரியாகிவிடும். பணம் சுழலும். லாபம் பெருகும். அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு இது நல்ல செய்தி. அடுத்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். இன்டர்வியூவில் தேர்ச்சி பெறுவீர்கள். நியமன ஆணை கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த வாய்ப்பு இப்போது கிடைக்கும். பணத்தில் வரப்போகும் மாற்றத்தை பற்றி பேசினால் உங்களாலேயே நம்ப முடியாது. அடுத்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பணம் வரத் தொடங்கும். திடீரென்று பணம் வரும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும். மறந்து போன இடங்களில் இருந்து பணம் வரும். இது குரு பகவானின் ஆசீர்வாதம். இது உங்கள் நல்ல காலத்தின் தொடக்கம். நீண்ட காலமாக யாரோ உங்களுக்கு கடன் பட்டிருக்கலாம். அந்த பணம் இப்போது திரும்பி வரும். நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்போது வந்து பணத்தை திருப்பி தருவார்கள். இது ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். அல்லது பெரிய தொகையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் வரும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். உங்கள் பங்குகள் உயரும். உங்கள் முதலீடுகள் லாபம் தரும். புதிதாக முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இப்போது செய்யலாம். ஆனால் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். ரிஸ்க் எடுக்காதீர்கள். நல்ல நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்யுங்கள். சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த நேரம். வீடு வாங்கலாம். நிலம் வாங்கலாம். கடை வாங்கலாம். இப்போது வாங்கும் சொத்து எதிர்காலத்தில் பெரிய மதிப்பு பெறும். உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்கும். விலை குறைவாக இருக்கும். லோன் எளிதாக கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் வேலைகள் சுமூகமாக நடக்கும். பழைய கடன்கள் இப்போது அடைபடும். நீண்ட காலமாக நீங்கள் கடனில் சிக்கியிருக்கலாம். உங்கள் மனதில் எப்போதும் கவலை இருக்கும். தூக்கம் வராது. சாப்பிட பிடிக்காது. எப்படி கடனை அடைப்பது என்று தெரியாமல் திண்டாடுவீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். பணம் வரும். கடனை அடைத்து விடுவீர்கள். உங்கள் மனம் லேசாகும். வங்கி லோன் தேவைப்படுபவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். லோன் அப்ரூவல் விரைவாக வரும். குறைந்த வட்டியில் லோன் கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் வேலைகளில் தடை இருக்காது. அதிகாரிகள் உதவுவார்கள். நீங்கள் கேட்கும் தொகை கிடைக்கும். வருமானம் பெருகும் வாய்ப்புகள் வரும். உங்கள் முக்கிய வருமானத்துடன் கூடுதல் வருமானமும் வரும். பார்ட் டைம் வேலை கிடைக்கலாம். கன்சல்டன்சி வாய்ப்புகள் வரலாம். ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம். யாரோ உங்களிடம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை சொல்வார்கள். அதை நிராகரிக்காதீர்கள். கவனமாக யோசித்து செயல்படுங்கள். சேமிப்பு அதிகரிக்கும். நீண்ட காலமாக பணத்தை சேமிக்க முடியாமல் இருந்திருப்பீர்கள். இப்போதும் செலவுகள் மட்டும் இருக்கும். கையில் பணம் தங்காது. ஆனால் இப்போது மாறும். செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். பாங்க் பேலன்ஸ் பெருகும். குடும்ப செலவுகள் குறையும். வீட்டில் எப்போதும் ஏதாவது செலவு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் தேவையற்ற செலவுகள் குறையும். நீங்கள் புத்திசாலி. தனமாக பணத்தை நிர்வகிப்பீர்கள்.
சேமிப்பை அதிகரிப்பீர்கள். எதிர்காலத்துக்கு திட்டமிடுவீர்கள். பரம்பரை சொத்து விஷயத்தில் தெளிவு வரும். நீண்ட காலமாக குடும்பத்தில் சொத்து பிரச்சினை இருந்திருக்கலாம். சண்டை சச்சரவுகள் இருக்கும். கோர்ட் கேஸ் இருக்கலாம். ஆனால் இப்போது அது முடிவுக்கு வரும். உங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை வரும். தங்க நகை வாங்கும் யோகம் வரும். இது ஒரு சுபமான காரியம். திருமணம் நடக்கலாம். பிறந்த நாள் கொண்டாடலாம். குழந்தைக்கு காதணி போடலாம். வீட்டுக்கு புதிய நகை வாங்கலாம். இது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டுவரும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் முதல் பெரிய மாற்றத்தை பற்றி சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் ஒரு நிகழ்வு. அடுத்த 15 நாட்களுக்குள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வாய்ப்பு வரும். இது நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு வாய்ப்பு. இது உங்கள் திறமையை உலகுக்கு காட்டும் வாய்ப்பு. நீங்கள் வெகு காலமாக காத்திருந்த அந்த வாய்ப்பு இப்போது வரும். ஒரு பெரிய நிறுவனம் உங்களை அணுகும். அல்லது ஒரு முக்கியமான நபர் உங்களை பரிந்துரை செய்வார். அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த வாய்ப்பு வரும்போது முதலில் உங்களுக்கு பயமாக இருக்கும். என்னால் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகம் வரும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நம்புங்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். கடவுளை நம்புங்கள். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வரப்போகின்றன. தனிமையில் இருப்பவர்களுக்கு காதல் வரும். நீண்ட காலமாக தனிமையில் இருந்திருப்பீர்கள். யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் நுழையப் போகிறார்கள். அவர் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவராக இருப்பார். உங்களை புரிந்து கொள்பவராக இருப்பார். உங்களை மதிப்பவராக இருப்பார். இந்த நபரை நீங்கள் எதிர்பாராத இடத்தில் சந்திப்பீர்கள். அலுவலகத்தில் இருக்கலாம். நண்பர்களின் நிகழ்ச்சியில் இருக்கலாம். திருமண விழாவில் இருக்கலாம். பயணத்தின் போது இருக்கலாம். முதல் சந்திப்பிலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான உணர்வு வரும். இவர்தான் என்று உங்கள் மனம் சொல்லும். உங்கள் உள்ளுணர்வு உண்மையாக இருக்கும். காதலில் இருப்பவர்களுக்கு உறவு வலுப்படும். நீண்ட காலமாக உங்கள் உறவில் சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். தவறான புரிதல்கள் இருக்கும். சண்டைகள் நடக்கும். பிரிய நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாம் சரியாகும். உங்கள் உறவு புதிதாக பிறக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். நேசம் பெருகும். நம்பிக்கை வளரும். திருமணம் தள்ளிப்போய் இருப்பவர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கும். வெகு காலமாக பல காரணங்களால் திருமணம் தாமதமாகியிருக்கும். பெற்றோர் சம்மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஜாதகம் பொருந்தாமல் இருந்திருக்கலாம். பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது எல்லா தடைகளும் நீங்கும். பெற்றோர் சம்மதிப்பார்கள். ஜாதகம் பொருந்தும். பணம் வரும். திருமணம் நடக்கும். புதிதாக திருமணம் ஆகியிருப்பவர்களுக்கு அன்பு பெருகும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். ஒருவர் மீது ஒருவர் அக்கறை பெருகும். குடும்ப பந்தம் வலுப்படும். மகிழ்ச்சி நிரம்பிய நாட்கள் இருக்கும். ஒன்றாக பயணம் செல்வீர்கள். சுற்றுலா போவீர்கள். நல்ல நேரங்களை கழிப்பீர்கள். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு தீர்வு வரும். கணவன் மனைவி இடையே பல காலமாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சண்டைகள் அதிகமாக இருக்கும். பேச்சுக்குறியும். விவாகரத்து வரை சென்றிருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் உறவில் மீண்டும் அன்பு வரும். பிரச்சனைகள் தீரும். புரிந்துணர்வு வரும். மன்னிப்பு கேட்பீர்கள். மன்னிப்பீர்கள். உறவு புதுப்பிக்கப்படும்.
குழந்தை பாக்கியம் வரும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்திருப்பீர்கள். பல டாக்டர்களை பார்த்திருப்பீர்கள். பல கோவில்களுக்கு சென்றிருப்பீர்கள். பல பரிகாரங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் பயன் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும். குடும்பத்தில் ஒற்றுமை வரும். நீண்ட காலமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். உறவுகள் பிரிந்திருக்கும். பேச்சு இல்லாமல் இருக்கும். வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது எல்லாம் மாறும். உறவுகள் சரியாகும். பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். ஒற்றுமை வரும். குடும்ப நிகழ்ச்சிகளில் சேர்ந்து கலந்து கொள்வீர்கள். பெற்றோர் உங்களை மன்னிப்பார்கள். கடந்த காலத்தில் ஏதாவது தவறு செய்திருக்கலாம். பெற்றோர் கோபப்பட்டிருப்பார்கள். பேசாமல் இருப்பார்கள். உங்களை புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் மனம் மாறும். உங்களை மன்னிப்பார்கள். அரவணைப்பார்கள். ஆசீர்வாதம் தருவார்கள். இது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். மாமியார் உறவு சரியாகும். பல பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. மாமியார் எப்போதும் தொல்லை கொடுப்பார். குறை சொல்வார். பழி சொல்வார். சண்டை போடுவார். ஆனால் இப்போது அவர் மனம் மாறுவார். உங்களை ஏற்றுக்கொள்வார். நேசி பார். உதவுவார். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும். உறவினர்கள் உதவுவார்கள். கஷ்ட காலத்தில் உறவினர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள். உங்களை ஆதரிப்பார்கள். தைரியப்படுத்துவார்கள். வழிகாட்டுவார்கள். இது உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் இரண்டாவது பெரிய மாற்றத்தை பற்றி சொல்கிறேன். இது உங்கள் பணம் சம்பந்தமான மாற்றம். அடுத்த 30 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மாபெரும் பணம் வரும். இது உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கும். இது திடீரென்று வரும். நீங்கள் நினைக்காத இடத்தில் இருந்து வரும். இந்த பணம் வரும் வழி என்னவாக இருக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பழைய நண்பர் ஒருவர் உங்களை நினைவு கூர்வார். உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை சொல்வார். அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தருவார். அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டை பரிந்துரை செய்வார். இதன் மூலம் உங்களுக்கு பெரிய பணம் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு ஒரு சொத்து விற்பனையாகும். நீண்ட காலமாக விற்க முயற்சித்து வந்த சொத்து திடீரென்று விற்கும். நல்ல விலை கிடைக்கும். பணம் கையில் வரும். அந்த பணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள். முதலீடு செய்வீர்கள். எதிர்காலத்துக்கு திட்டமிடுவீர்கள். உங்கள் உடல்நலத்தில் பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. நீண்ட காலமாக ஏதாவது உடல்நல பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள். பல டாக்டர்களை பார்த்திருப்பீர்கள். பல மருந்துகள் சாப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் முழு நிவாரணம் கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போது அந்த பிரச்சனை முழுமையாக தீரும். உங்கள் உடல்நிலை மேம்படும். ஆரோக்கியம் திரும்பும். வலிமை வரும். நாட்பட்ட நோய்கள் குணமாகும். சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். இரத்த அழுத்தம் சரியாகும். மூட்டு வலி குறையும். முதுகு வலி போகும். தலைவலி இல்லாமல் போகும். இதனால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும். எதையும் சந்திக்க தைரியம் வரும். மன அழுத்தம் குறையும். நீண்ட காலமாக மனதில் கவலைகள் நிரம்பி இருந்திருக்கும். பதட்டம் இருக்கும். பயம் இருக்கும். தனிமை உணர்வு இருக்கும். ஆனால் இப்போது உங்கள் மனநிலை மாறும். நேர்மறை எண்ணங்கள் வரும். மகிழ்ச்சி பெருகும். நம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை வரும். தூக்கம் சரியாகும். பலருக்கு நல்ல தூக்கம் வராது. இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள். யோசனைகள் வரும். கவலைகள் வரும். அதனால் காலையில் சோர்வாக இருப்பார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்.
ஆழமான தூக்கம் வரும். காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவீர்கள். உடல் லேசாக இருக்கும். உணவு ஆசை வரும். நீண்ட காலமாக சாப்பிட பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ருசி தெரியாமல் இருக்கும். பசி எடுக்காது. ஆனால் இப்போது உங்களுக்கு உணவின் மீது ஆசை வரும். நன்றாக சாப்பிடுவீர்கள். ருசியாக இருக்கும். உடல் வலிமை பெறும். எடை சரியாகும். உடற்பயிற்சி செய்ய ஆர்வம் வரும். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீர்கள். உடற்பயிற்சி செய்ய மனம் வராது. ஆனால் இப்போது உங்களுக்கு ஆர்வம் வரும். காலை நடைபயிற்சி செல்வீர்கள். யோகா செய்வீர்கள். உடற்பயிற்சி கூடம் செல்வீர்கள். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். ஆன்மீக பயணம் தொடங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றம். நீண்ட காலமாக நீங்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டவில்லை. கடவுள் மீது நம்பிக்கை குறைந்திருக்கும். கோவில் செல்லாமல் இருந்திருப்பீர்கள். பூஜை செய்யாமல் இருப்பீர்கள். ஆனால் இப்போது உங்கள் மனதில் ஆன்மீக தாகம் வரும். தெய்வீக அனுபவம் கிடைக்கும். ஒருநாள் நீங்கள் கோவிலுக்கு செல்வீர்கள். அங்கே ஒரு அதிசயமான அனுபவம் நடக்கும். கடவுளின் சாநித்தியத்தை உணர்வீர்கள். கண்களில் நீர் வரும். மனதில் அமைதி வரும். உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் என்று உணர்வீர்கள். இது உண்மையில் நடக்கும். தியானம் செய்ய ஆர்வம் வரும். யாரோ ஒருவர் உங்களுக்கு தியானம் பற்றி சொல்வார்கள். அல்லது ஒரு வீடியோ பார்ப்பீர்கள். அல்லது ஒரு புத்தகம் படிப்பீர்கள். உடனே உங்களுக்கு தியானம் செய்ய வேண்டும் என்று தோன்றும். தியானம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். முதலில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விரைவில் பழகிவிடுவீர்கள். தியானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மந்திர ஜெபம் செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளின் மந்திரத்தை ஜெபம் செய்வீர்கள். ஒவ்வொரு நாளும் செய்வீர்கள். மனப்பாடம் செய்வீர்கள். இதனால் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிரம்பும். கெட்ட எண்ணங்கள் போகும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆன்மீக குரு கிடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக குரு வருவார். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஞானம் கற்றுத் தருவார். சந்தேகங்களை தீர்ப்பார். மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்குவார். வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்துவார். இது உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். புனித தலங்களுக்கு பயணம் செல்வீர்கள். திடீரென்று உங்களுக்கு ஒரு புனித இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றும். காசி செல்லலாம். ராமேஸ்வரம் செல்லலாம். திருப்பதி செல்லலாம். கேதார்நாத் செல்லலாம். இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். பாவங்கள் கழியும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் 3வது பெரிய மாற்றத்தை பற்றி சொல்கிறேன். இதை கேட்டால் உங்களுக்கு நம்பவே முடியாது. ஆனால் இது 100% நடக்கும். இது 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அரிய கோள் நிகழ்வின் பலன். அடுத்த 30 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சந்திப்பு நடக்கும். ஒரு முக்கியமான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். இவர் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுபவர். இவரை சந்தித்த பிறகு உங்கள் வாழ்க்கை ஒருபோது முன்பு போல் இருக்காது. இவர் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கலாம். அல்லது ஒரு வியாபார பார்ட்னராக இருக்கலாம். அல்லது ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அல்லது ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம். இந்த சந்திப்பு மிகவும் அதிசயமான முறையில் நடக்கும். நீங்கள் திடீரென்று ஒரு இடத்திற்கு செல்வீர்கள். திட்டமிடாமல் செல்வீர்கள். அங்கே இந்த நபரை சந்திப்பீர்கள். முதல் சந்திப்பிலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான உணர்வு வரும். இவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று உள்ளுணர்வு சொல்லும். உங்கள் கல்வி வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. படிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும். தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு படித்து வந்திருப்பீர்கள். ஆனால் மதிப்பெண்கள் வராது. இப்போது உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவீர்கள்.
போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். யுபிஎஸ்சி எழுதுபவர்களுக்கு நல்ல முடிவு வரும். டிஎன்பிஎஸ்சி எழுதுபவர்களுக்கு தேர்ச்சி கிடைக்கும். வங்கித் தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி வரும். எஸ்எஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல பலன் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்த எல்லாம் பலன் தரும். உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும். எம்பிபிஎஸ் சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இடம் கிடைக்கும். எம்பிஏ சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். எம்டெக் சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் விரும்பும் படிப்பில் சேர வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போது அந்த வாய்ப்பு வரும். விசா கிடைக்கும். வேலை வாய்ப்பு வரும். படிப்பு வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு வரும். நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கல்விக்கடன் கிடைக்கும். பெற்றோர் ஒப்புக்கொள்வார்கள். எல்லா வசதிகளும் ஏற்படும். நீங்கள் வெளிநாடு சென்று படிப்பீர்கள். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வர்க் பெர்மிட் கிடைக்கும். விசா கிடைக்கும். டிக்கெட் புக் ஆகும். பறக்க தயாராகுவீர்கள். இது உங்கள் கனவு நிறைவேறும் நேரம். வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு வரும். சுற்றுலாவுக்கு செல்லலாம். குடும்பத்துடன் செல்லலாம். நண்பர்களுடன் செல்லலாம். புதிய நாடுகளை பார்க்கலாம். புதிய கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ளலாம். அனுபவம் பெருகும். அறிவு விரியும். பியார் கிடைக்கும் வாய்ப்பு வரும். வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேற நினைப்பவர்களுக்கு பியார் கிடைக்கும். நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்திருப்பீர்கள். ஆனால் வெற்றி கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போது உங்கள் விண்ணப்பம் அப்ரூவ் ஆகும். பியார் கிடைக்கும். வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறுவீர்கள். உங்கள் கனவு நனவாகும். சர்வதேச வாய்ப்புகள் வரும். உங்கள் தொழிலில் சர்வதேச ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனிகள் உங்களை தொடர்பு கொள்ளும். சர்வதேச மீட்டிங்குகளில் கலந்து கொள்வீர்கள். உங்கள் திறமை உலக அளவில் அங்கீகரிக்கப்படும். புகழ் கிடைக்கும். ஆனால் இந்த அற்புதமான காலத்திலும் சில சவால்கள் வரும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நான் சொல்லப்போகும் விஷயங்களை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இவை உங்களை பாதுகாக்கும். எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்க முயற்சிப்பார்கள். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உங்களை கெடுக்க நினைப்பார்கள். பொய் பேசுவார்கள். உங்கள் பெயரை கெடுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். வதந்திகள் பரப்பப்படும். உங்களை பற்றி தப்பான செய்திகள் பரப்புவார்கள். உங்கள் குணத்தை கெடுக்க முயற்சிப்பார்கள். உங்கள் நல்ல பெயரை கெடுக்க நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்கள். பதில் சொல்லாதீர்கள். உண்மை தானாக வெளிவரும். பொருளாதார சதியாக இருக்கலாம். யாரோ உங்கள் பணத்தை திருட நினைப்பார்கள். உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். போலி வியாபார வாய்ப்புகளை காட்டுவார்கள். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த ஒரு முதலீட்டையும் நன்றாக ஆராய்ந்து செய்யுங்கள். அவசரப்படாதீர்கள். திடீர் செலவுகள் வரலாம். எதிர்பாராத செலவுகள் வரும். வீட்டில் பழுது வரலாம். வாகனத்தில் பிரச்சனை வரலாம். மருத்துவ செலவுகள் வரலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். இது தற்காலிகமானது. விரைவில் கடந்து போகும். சேமிப்பு வைத்திருங்கள். குடும்ப பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் யாரோ உங்களுக்கு எதிராக பேசலாம். தவறாக புரிந்து கொள்ளலாம். கோபப்படலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அன்பாக பேசுங்கள். விளக்கம் கொடுங்கள். எல்லாம் சரியாகும். உடல்நல பிரச்சனைகள் வரலாம். சிறிய உடல்நல பிரச்சனைகள் வரலாம்.
சளி காய்ச்சல் வரலாம். வயிற்று வலி வரலாம். தலைவலி வரலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரியான உணவு சாப்பிடுங்கள். நல்ல தூக்கம் தூங்குங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். சீக்கிரம் சரியாகிவிடும். இப்போது உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்கிறேன். இவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். இவை உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விஷ்ணு கோவிலுக்கு செல்லுங்கள். சாமி சந்நிதியில் நின்று மனதார பிரார்த்தியுங்கள். உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள். உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள். விஷ்ணு பகவான் உங்களை கேட்பார். உங்களுக்கு உதவுவார். நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமான் கோவிலுக்கு செல்லுங்கள். ஹனுமான் சாலிசரை படியுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். உங்கள் எதிரிகள் அனைவரும் தோற்று ஓடுவார்கள். உங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும். தைரியம் வரும். நம்பிக்கை உயரும். காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வணங்குங்கள். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் படியுங்கள். சூரிய மந்திரம் ஜெபம் செய்யுங்கள். இதனால் உங்கள் உடல்நலம் மேம்படும். வாழ்க்கையில் ஒளி வரும். எல்லா இருள்களும் நீங்கும். ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் மூதாதையர்களுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் பித்ருதோஷம் நீங்கும். வீட்டில் சமாதானம் வரும். குடும்பத்தில் செழிப்பு வரும். ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள். ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள். பசித்தவர்களுக்கு உணவு அளியுங்கள். தெருவில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதனால் உங்கள் பாவங்கள் கழியும். புண்ணியம் சேரும். மாடுகளுக்கு புல் கொடுங்கள். தினமும் காலையில் ஒரு பிடி புல் பசுவுக்கு கொடுங்கள். அல்லது கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு உணவு கொடுங்கள். இதனால் உங்களுக்கு பெரிய நன்மை வரும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். செல்வம் பெருகும். பறவைகளுக்கு உணவு கொடுங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அரிசி தூவுங்கள். பறவைகள் வந்து சாப்பிடும். இதனால் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி வரும். மகிழ்ச்சி பெருகும். எதிர்மறை சக்திகள் விலகும். துளசி செடி வளருங்கள். உங்கள் வீட்டில் துளசி செடி வையுங்கள். தினமும் நீர் ஊற்றுங்கள். மாலையில் விளக்கேற்றுங்கள். துளசி மாலையும் ஏற்றுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி வரும். நோய்கள் நீங்கும். தினமும் மஞ்சள் தண்ணீர் பெருக்குங்கள். வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். மஞ்சள் தண்ணீரில் பெருக்குங்கள். உப்பு தண்ணீரில் துடைக்கலாம். இதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கும். நேர்மறை ஆற்றல் வரும். குங்குமம் வையுங்கள். பெண்கள் தினமும் குங்குமம் வையுங்கள். நெற்றியில் குங்குமம் வைப்பது மிக சக்தி வாய்ந்தது. இதனால் உங்கள் 6வது புலன் திறக்கும். நல்ல எண்ணங்கள் வரும். தெய்வீக சக்தி கிடைக்கும். ருத்ராட்சம் அணியுங்கள். 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியுங்கள். இது சிவன் அருளை கொடுக்கும். உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். எதிரிகள் விலகுவார்கள. நோய்கள் நீங்கும். தினமும் லட்சுமி மந்திரம் ஜெபம் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபம் செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் செய்யுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் வரும். எல்லா வளங்களும் பெருகும். வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி பூஜை செய்யுங்கள். வீட்டை சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையை அலங்கரியுங்கள். லட்சுமி தேவியை பூஜை செய்யுங்கள். மலர்கள் அர்ப்பணியுங்கள். விளக்கு ஏற்றுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் லட்சுமி வசிப்பாள். மாதம் ஒரு முறை கோவில் பிரகாரம் சுற்றுங்கள். 108 முறை பிரகாரம் சுற்றுங்கள். மனதில் கடவுளை நினையுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள். இதனால் உங்கள் பாவங்கள் கழியும். நல்ல காரியங்கள் நடக்கும்.
நவகிரக பூஜை செய்யுங்கள். மாதம் ஒருமுறை நவகிரக கோவிலுக்கு சென்று பூஜை செய்யுங்கள். 9 கிரகங்களையும் வணங்குங்கள். அர்ச்சனை செய்யுங்கள். இதனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் நீங்கும். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். இதை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை இனி முழுவதுமாக மாறப்போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இனி வராது. உங்கள் பொன்னான நாட்கள் தொடங்கியாச்சு. நீங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது என்று எனக்கு தெரியும். எத்தனை இரவுகள் கண்களில் தூக்கம் இல்லாமல் அழுதிருப்பீர்கள். எத்தனை நாட்கள் பசியை மறந்து கவலையில் இருந்திருப்பீர்கள். எத்தனை முறை நீங்கள் கடவுளிடம் ஏன் என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாய் என்று கேட்டிருப்பீர்கள். ஆனால் இனி அந்த நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சூரியன் உதிக்கப் போகிறது. இந்த சூரியன் மிக பிரகாசமானது. இந்த சூரியன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா இருளையும் நீக்கிவிடும். நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீர்கள். மகிழ்ச்சியில் வாழ்வீர்கள். சந்தோஷத்தில் சிரிப்பீர்கள். உங்களுக்கு நான் இன்று சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடக்கும். இது என் கணிப்பு மட்டுமல்ல. இது கோள்களின் வாக்கு. இது சாஸ்திரத்தின் உறுதி. இது இறைவனின் வாக்குறுதி. நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி வரும்போது அகம்பாவம் வரக்கூடாது. பணம் வரும்போது செருக்கு வரக்கூடாது. பதவி வரும்போது கர்வம் வரக்கூடாது. எப்போதும் தரையில் நின்று கொண்டு வானத்தை தொடுங்கள். தாழ்மையாக இருங்கள். பணிவாக இருங்கள். உங்களுக்கு செல்வம் வந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். கஷ்டப்படுபவர்களுக்கு கை கொடுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்காமல் போனது உங்களுக்கு தெரியும். அந்த வலியை மற்றவர்கள் அனுபவிக்க விடாதீர்கள். உங்களுக்கு அதிகாரம் வந்தால் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். நீதியாக இருங்கள். நேர்மையாக இருங்கள். உண்மையாக இருங்கள். பணத்துக்காக தவறு செய்யாதீர்கள். பதவிக்காக பொய் பேசாதீர்கள். உங்கள் மனசாட்சியை விற்காதீர்கள். உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் உங்களுக்கு உதவியவர்களை மறக்காதீர்கள். உங்கள் பெற்றோரை மறக்காதீர்கள். உங்கள் ஆசிரியர்களை மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களை மறக்காதீர்கள். அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் கடவுளை நினைவில் வையுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கொடுத்தது கடவுள்தான். உங்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றியது கடவுள்தான். உங்களுக்கு இன்று இந்த நல்ல நேரத்தை கொடுத்தது கடவுள்தான். அவரை நன்றியுடன் வணங்குங்கள். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னொரு நாளை பார்க்க உயிரோடு இருக்கிறோம் என்று நன்றி சொல்லுங்கள். உணவு சாப்பிடும் முன் நன்றி சொல்லுங்கள். இரவு படுக்கும் முன் நன்றி சொல்லுங்கள். நன்றியுள்ள மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த மாற்றங்கள் நிரந்தரமானவை. இது தற்காலிகமானது அல்ல. இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். நீங்கள் செழிப்பாக வாழ்வீர்கள். சந்தோஷமாக வாழ்வீர்கள். நிறைவாக வாழ்வீர்கள். உங்கள் குழந்தைகள் நல்ல படிப்பு படிப்பார்கள். நல்ல வேலை பெறுவார்கள். நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். உங்கள் குடும்பம் செழிக்கும். உங்கள் வீடு நிறையும். உங்கள் வாழ்வு நிம்மதியாகும். நான் உங்களுக்கு என் முழு மன ஆசிகளையும் தருகிறேன். என் இதயம் கனிந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். நீங்கள் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற வேண்டும். எல்லா இடங்களிலும் முன்னேற வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும். உங்கள் எதிரிகள் தோற்று ஓட வேண்டும். உங்கள் பிரச்சினைகள் தீர்ந்து போக வேண்டும். உங்கள் வலிகள் மறைந்து போக வேண்டும். உங்கள் கண்ணீர் ஒழிந்து போக வேண்டும். உங்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அன்பு பெருக வேண்டும்.
உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும். உங்கள் மனதில் நிம்மதி குடிகொள்ள வேண்டும். உங்கள் இதயத்தில் அமைதி நிறைய வேண்டும். கடவுள் உங்களை எப்போதும் காப்பாற்ற வேண்டும். தெய்வம் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவன் உங்களுக்கு பலம் தர வேண்டும். பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சக்தி உங்களுடன் இருக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி தரும் செய்திகளை சொல்லப் போகிறேன். மிதுன ராசிக்கு வரப்போகும் மற்றொரு அதிசய நிகழ்வை பற்றி பேசப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை மாற்றும். இது நீங்கள் கேட்டதே இல்லாத ஒரு விஷயம்.